அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறி, கீரைகள், பழங்கள் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எப்படி இருக்குது, என்னென்ன சத்துக்கள் என்னென்ன பொருட்களில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அவரைக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அவரைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான். இந்த அவரைக்காயில் நிறைய புரதச்சத்து இருக்குது, குறைவான கொழுப்பு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலுக்கு தேவையான எல்லா வகையான கனிம சத்துக்களும் இருக்குது, விட்டமின்களும் இருக்குது. பெரும்பாலும் இந்த காய்கறி பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டங்கள்லேயே வளர்ப்பாங்க. ஸோ ஒரு அரிய வகை காயின்னு தான் சொல்லணும். இந்த அரிய வகை காயில் இருக்கக்கூடிய அரிய வகை மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இந்த காயை ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. ஸோ வாங்க என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். இந்த பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த இந்த தகவலை நீங்கள் பார்த்ததோட மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இதை பார்த்து பயன்பெறணும். ஸோ ஆரோக்கியமான தகவல்களை தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அந்த வரிசையில் வாங்க இப்போ அவரைக்காய் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரைக்காய் பிஞ்சை வாரத்துக்கு 2 முறை நீங்கள் சமைத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பித்தம் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக பச்சை காய்கறிகளை அதிகமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். நம்ம இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பாட்டில் சேர்ப்பது ஆரோக்கியத்தை வலுவாக்கி கொடுக்கும். ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயங்களையுமே செய்ய முடியும். ஸோ அந்த வகை காய்கறிகளில் ஒன்று தான் இந்த அவரைக்காய்ங்க. அவரைக்காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவரைக்காயை உங்கள் வீட்டில் யார் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவரைக்காயை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளெழுத்து குறைபாடுகளானது நீங்கும். மேலும் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பை இது குறைச்சி கொடுக்கும். இதை இரத்த அழுத்தம், இதய நோய் உள்ளவங்க அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரத்தத்தில் கெட்ட கொழுப்புகள் குறைந்து தேவையான நல்ல கொழுப்புகள் இருக்கும் பொழுது தான் இதயம் ஆரோக்கியமாக செயல்படும். இல்லைன்னா இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவரைக்காய் எடுத்துக்கோங்க. அதே போல் அவரை பிஞ்சில் துவர்ப்பு சுவை கொஞ்சம் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தும். சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களாம் அவரைக்காயை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை எடுத்துக்கும் பொழுது நீரிழிவு நோயாளாக உண்டாகக்கூடிய மயக்கம், அந்த தலை சுற்றல், கை கால் மறுத்து போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும். அதே சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க அவரைக்காயை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சரியாக போயிடுங்க. அதே மாதிரி மலச்சிக்கலும் போக்கும். வயிற்றுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல உணவுகளை கொடுக்கும் பொழுது தான் வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் சிறப்பாக செயல்படும். பெரும்பாலும் வயிற்றுப்போக்கையும் இது நீக்கும். மூல நோய் இருக்கக்கூடியவங்க அதனுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் அவரைக்காயை உணவில் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவரைக்காயை எடுக்கும் பொழுது நல்ல ஒரு சிறுநீர் பெருக்கியாக இருக்கும். ஸோ சளி, இரும்பல் இது எல்லாத்தையுமே போக்கி கொடுக்கும். முதுமையில் உண்டாகக்கூடிய நோயினுடைய தன்மை எல்லாத்தையுமே இந்த அவரைக்காய் பிஞ்சு சரி பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் இப்போலேருந்தே அவரைக்காயை நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. தசை நார்கள் எல்லாம் வலுப்பட ஆரம்பிக்கும். மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இதே போல் சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், அதாவது சருமத்தில் ஏற்படக்கூடிய புள்ளிகளாக இருக்கட்டும், அந்த கொப்பளங்களாக இருக்கட்டும், இந்த பாதிப்புகளை எல்லாத்தையுமே குறைக்கும். இரவு உணவில் அவரைக்காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அவரைக்காயை நீங்கள் இரவு உணவில் எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். ஸோ தூக்கம் வராமல் அவதிப்படக்கூடியவங்களாம் வாரத்துக்கு 1 முறை 2 முறை அவரைக்காயை நைட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். அதே போல் முத்தின அவரைக்காயை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அதை தவிர்க்க பாருங்கள். ஸோ பிஞ்சு காயாக நீங்கள் சாப்பிட்றது தான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல பலம் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த அவரைக்காயை நீங்களும் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் அவரைக்காயில் இருக்கக்கூடிய பயன்கள் அப்படின்றது நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளே அசர வச்சிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்முடைய வீட்டில் அன்றாடம் வளர்க்கக்கூடிய எளிமையாக வளர்க்கக்கூடிய பிரசித்தி பெற்ற காய்களில் ஒன்று தான் அந்த அவரைக்காய் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரைக்காய் பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகளில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ பச்சை நிறத்தில் இருக்கும், 6 விதைகள் இருக்கும். இந்த அவரைக்காயை நீங்கள் நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா அவரைக்காயில் விட்டமின் பி இருக்குது. இது உங்களுடைய இதயத்துக்கு ரொம்ப நல்ல சத்தை கொடுக்கும். விட்டமின் சியும் இருக்குன்றதுனால
நார்ச்சத்து இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே பெற்றிருக்கு. கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் அப்படி எல்லாமே வந்து அவரைக்காயில இருக்குது. ஸோ இந்த அவரைக்காயை நீங்கள் உங்களுடைய உணவில் இருந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள்லேருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாக போகும். மேலும் அவரைக்காயில் ஃபோலேட் இல்லைன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து இரத்த நாளங்கள் வந்து தடித்து போகாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஃப்ராக்சின்ஸ் வியாதி, நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து தவிர்க்கும். இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா மூளையில் உருவாகக்கூடிய கோட்டபைமன் கரை சுரந்து நின்று போயிடும். அதனால் இந்த கோட்டோஃபைமன் மூளைக்கு தசைக்குமான கருத்து பரிமாற்றத்துக்கு வந்து பயன்படக்கூடியது. இதனால் நடுக்க பிரச்சனைகள், ஃப்ராக்ஷன் சிகிச்சைக்காக எல்டோபமா பயன்படுத்தப்படும். இந்த எல்டோபமா அவரைக்காயில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கிறதே போதுமானதாக இருக்கும். அவரைக்காயை எடுத்துக்கும் பொழுது உடல் எடையும் வந்து குறையும். ஏன்னா இதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. கலோரி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவரைக்காயை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பொட்டாசியமும் இருக்குது அப்படின்றதுனால உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும். சிறுநீரகம், இதயத்தம் எல்லாத்தையுமே வந்து சீராக்கி கொடுக்கும். குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களாம் அவரைக்காய் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட ஒரு முறை ஆலோசனை எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இந்த அவரைக்காயெல்லாம் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய குடலுடைய இயக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குடல் இயக்கத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவலை வந்து சீராக்கி பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை வந்து தடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு குடல் புற்றுநோய்கள்லாம் ஏற்படுது இல்லையா, அதையெல்லாம் வந்து சரியாக ஆக்கி கொடுக்கும். அவரைக்காயில் விட்டமின் பி, சி, கே, மெக்னீஷியம், மேக்னீஷ் போன்ற எல்லா சத்துக்களும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு அமைப்பை வந்து சீராக்கி கொடுக்கும். சருமத்தில் ஏதாவது அழுக்குகள் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நீக்கி கொடுத்துடும். அவரைக்காயை நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான டிஷ்ஷில் எதில் வேணாலும் சேர்த்து சாப்பிடுங்க. அதிகமாக அவரைக்காயை வந்து பொரியல் செய்வாங்க. ஸோ இது வந்து அவரைக்காய் வந்து நல்ல ஒரு சுவை கொடுக்கும். சுவை மட்டும் கிடையாதுங்க, நல்ல ஒரு பலம் கொடுக்கக்கூடிய காய். ஸோ அதிகமாக நீங்கள் வந்து உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த அவரைக்காயை இன்னுமே வந்து நிறைய விஷயங்களுக்காக வந்து பயன்படுத்துகிறோம். அவரைக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா யாருமே வந்து அவரைக்காயை வந்து சாப்பிடாமல் விடவே மாட்டீங்க. அவரைக்காய் ரத்த கொதிப்புக்கு ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்த கொதிப்பு இருக்கக்கூடியவங்க நீங்கள் அவரைக்காயை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பத்திய உணவு உண்ணக்கூடியவங்க அவரைக்காயை உணவில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எடுத்துக்கும் பொழுது பக்க விளைவுகள் எதுவுமே வந்து ஏற்படாது. அதே போல் உடலில் இன்சுலின் உற்பத்தியை வந்து தூண்டி நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். ஸோ கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கர்ப்பிணிகள் வந்து அதிகமாக இந்த காயை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வளரக்கூடிய குழந்தைகளுடைய எலும்புகளை வந்து பற்களையும் உறுதிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அவரைக்காயில் பாஸ்பரஸ் எலும்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் இந்த காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதய பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கும். விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தையும் வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அவரைக்காய் ரத்த கொதிப்பையை கூட கட்டுப்படுத்துங்க. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை வந்து தீர்த்து கொடுக்கும். அவரைக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஒரு ஜீரணமாக வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும். ஜீரண மண்டலமும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல் பசி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பசியின்மையை வந்து போக்கி நல்ல ஒரு பசியை வந்து தூண்டி கொடுக்கக்கூடிய காயாக இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடியவங்க, உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இதை சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே போல் வயிற்றில் புண்கள் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து அவரைக்காயை வந்து எடுத்துக்கோங்க. அவரைக்காய் சாப்பிடும் பொழுது அந்த வயிற்று புண்கள் எல்லாமே ஆறி போயிடும். சர்க்கரை நோயால் வரக்கூடிய எந்த பாதிப்பாக இருந்தாலுமே அவரைக்காய் சாப்பிடும் பொழுது சரியாக போகும். இன்றைய காலகட்டங்களில் பரபரப்பான வாழ்க்கை முறையில் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னா மன அழுத்தம் தாங்க. இந்த மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அவரைக்காய்களில் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சத்துக்கள் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அப்பப்போ அவரைக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல், மனம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் சுவாச பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, நுரையீரல் சம்மந்தமான நோய் ஒரு சிலருக்கு ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் வந்து சரியாக போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜுரம் ஏற்படுது அப்படின்னா கூட ஒரு சிலருக்கு வறட்டு இருமல்லாம் வரும். அந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் இரும்பு சத்து இருக்கக்கூடிய இந்த அவரைக்காயை நீங்கள் அதிகம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நுரையீரலுக்கு நல்ல ஒரு பலம் கொடுக்கும். ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய அவரைக்காயில் இன்னும் என்ன நன்மைகள் இருக்குது, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். இந்த பதிவை போல் இன்னும் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவரைக்காயினுடைய நன்மைகளை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றியும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுபோல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் இதுபோல் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.